தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம சட்ட வார்த்தைகளை தெரிந்து கொள்வோம் பார்ட் 2 வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடியே ஒரு பார்ட் 1 போட்டிருந்தேன். ஸோ அது நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தீங்க. ஸோ அதே மாதிரியே வேறு வீடியோஸும் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதற்காக தான் இதை வந்து பார்ட் 2 வந்து போடுறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் வார்த்தைகளை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது இன்னும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் கொடுங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் வேர்ஷனும் அது அடுத்த பார்ட்டும் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடியோஸ் வந்து அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை வந்து நான் வீடியோஸ் பண்ணுறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கமெண்ட் மூலயமா லீகல் அட்வைஸ் வேணும்னாலும் சரி, இல்லை எங்களோட ஃபோன் கால் பண்ணி உங்களுக்கு அட்வைஸ் வேணும்னாலும் சரி, எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் வேணும்னாலும் சரி, ஸோ இது எல்லாமே வந்து ஜாயின் பட்டனில் தனித்தனியாக வந்து பர்க்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த அந்த மெம்பர்ஷிப் வேணுமோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதற்கான சலுகைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நம்ம இந்த லீகல் வார்த்தைகளை லாஸ்ட் டைம் வந்து ஒரு 60 வார்த்தைக்கிட்ட நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வார்த்தைகள் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலும் வந்து ஒவ்வொரு வீடியோவில் இது வந்து நான் கவர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லீகல் இல்லீகல் சட்டப்பூர்வமான விஷயங்கள் அண்ட் தென் வந்து சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள். ஸோ இது எல்லாருக்குமே வந்து இந்த வேர்டுக்கான அர்த்தங்கள் தெரியும். இதில் வந்து ஏன் வந்து இந்த வேர்டெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன்னு சொன்னால், நம்ம ரெகுலராக நீங்கள் லா ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி லா சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறீங்க, இல்லை ஜேர்னல்ஸ் வந்து பார்க்குறீங்க, நிறைய வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து படிக்கக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க இன்ட்ரெஸ்டட். நாட் ஓன்லி லாயர்ஸ் ஆர் அட்வொகேட்ஸ், நார்மல் பொதுமக்கள் கூட இதை வந்து வாசிப்பீங்க. அப்போது இந்த வார்த்தைகள் நான் கொடுக்கக்கூடிய இந்த லீகல் வார்த்தைகள் எல்லாமே ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதோட தமிழாக்கம் தெரியும் போது அது இன்னும் வந்து தெளிவாக அந்த வார்த்தைகள் புரியும். ஸோ அதுக்காக தான் நமக்கு சில டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பட் ஏன் அதை கொடுக்குறேன்னு சொன்னால், அந்த லீகல் வார்த்தைகள் இது எல்லாமே அடங்கும். அதுக்காக தான் அந்த டீட்டெயில்ஸை பார்க்குறோம். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் மென்டல், உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஃபிசிக்கல், அண்ட் தென் மென்டல் வந்து மன ரீதியாக. இது வந்து இன்னும் வந்து ஆக்டர்ஸ் ரீயும் அண்ட் தென் வந்து மென்ஸ் ரீயா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அடங்கும். நம்ம லீகல் டேர்மில் வந்து நிறைய வந்து ஃப்ரெஞ்ச் அண்ட் தென் பிரிட்டிஷ் வார்த்தைகள்ஸ் எல்லாமே வந்து அதாவது லாங்குவேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஒரு சில கட்டத்தில் அந்த வார்த்தைகளுக்கான விளக்கங்கள்லாம் என்ன, லா புக்கை நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து எந்த லாங்குவேஜ், யாரோடைய கண்ட்ரிலேருந்து அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் இது நம்ம இப்போ ஃபிசிக்கல் மென்டல் சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் வார்த்தைகள் கூட அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ், அவங்க கண்ட்ரி யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் என்னன்றது அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த மாதிரி வேர்டுங்களும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவிலும் நான் சில வேர்ட்ஸை வந்து காமிக்கிறேன். எங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த கிரிமினல் குற்றங்கள் ஜேர்னல் நீங்கள் படித்தாலும் சரி, இல்லை ஜட்ஜ்மெண்ட் நிறைய விஷயங்கள் படிக்கும் பொழுது இது எல்லாமே வந்து நீங்கள் ஜென்ரலாக பார்த்துட்ருப்பீங்க. ஸோ டெம்பரவரிலி பர்மனெண்ட்லி நம்ம இன்ஜெக்ஷன் ஆர்டர்ஸ் வாங்கும் போது பார்த்திங்கன்னா டெம்பரவரி இன்ஜெக்ஷன் வாங்குவோம், இல்லை பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் வாங்குவோம். இப்போது தற்காலிகமாக சில தடை வந்து நீங்கள் வாங்குறீங்க, அண்ட் தென் வந்து பர்மனண்ட்டாக அதுக்கு க்யூரபிள் ஆர்டர்ஸ் வாங்குறீங்க. ஸோ இந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸ்பிரஸ் அண்ட் இம்ப்ளைட், வெளிப்படையான சில விஷயங்கள், எக்ஸ்பிரஸ்லி வி ஆர் சேயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இம்ப்ளைட், உட்கிடையான சில வந்து அதாவது டைரக்ட் இன்டைரக்ட்னு கூட இதை நீங்கள் இமேஜ் பண்ணிக்கலாம் இந்த வேர்டு. ஏன்னா நீங்கள் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பிரஸ் இம்ப்ளைடுன்னு சொல்லி லாவில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். அதே சமயத்தில் நீங்கள் இம்பங்க்டு ஆர்டர் அண்ட் தென் எக்ஸ்பங்க்டு ஆர்டர்னு சொல்லி சில வார்த்தைகள் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கும் வந்து இந்த வார்த்தைகளுக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு வகையான இன்டர் கனெக்டட் வேர்ட்ஸாக இருக்கும். பட் அதை பயன்படுத்தக்கூடிய இடங்கள் மட்டும் வேறு மாதிரியாக இருக்கும். இப்போ ட்ரிபியூனல்ஸோட இப்போ நம்ம நீதிமன்றத்தில்
கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கோர்ட் இருக்கும், ட்ரிபுனல் இருக்கும். ட்ரிபுனலோட பார்க்கும்போது இந்த இம்பங்க்டு ஆர்டர்ஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது கிரிமினல் வழக்குகளில் இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் இம்ப்ளாய்டு வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் சிவில் வழக்குகளில் நம்ம கன்சீல்மெண்ட் ஹைடான வார்த்தைகளை யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வழக்குகளுக்கும் வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜோட டேர்ம்ஸ் வந்து மாறுபட்டிருக்கும். ஓரல் அண்ட் ரிட்டன், வாய்மொழியாக எழுத்துப்பூர்வமாக. இந்த இடத்துல வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 பிரகாரம் நம்ம ஒவ்வொரு எவிடன்ஸை சமர்ப்பிக்கும் பொழுதும் அது வந்து ஃபர்ஸ்ட் லெவல், அதாவது பிரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ்ன்னு இருக்குது. அப்போ ஓரலாக நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள், ரிட்டன் மூலயமா சொல்லக்கூடிய எவிடன்ஸ். ஸோ வாய்மொழியாக எழுத்துப்பூர்வமாக எதெல்லாம் இருக்கோ அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸும் வந்து இன்க்ளூட் ஆகும். ஜெனரல், ஸ்பெஷல், பொது அண்ட் சிறப்பு. இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் சரி நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்க்கும்போது எந்த பர்டிகுலர் ஜுரிடிக்ஷன், இது வந்து ஸ்பெஷல் ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஸ்பெஷல் ஜுரிடிக்ஷன், இந்த மாதிரியான வார்த்தைகள் தேவைப்பட இடத்துல வரும். ஸோ பிளைன் டிஃபரண்ட், வாதி பிரதிவாதி. நிறைய பேர் வந்து தமிழில் வந்து இந்த அர்த்தங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து இங்கிலீஷில் வந்து டிஃபரண்ட்டுக்கு வந்து பிரதிவாதின்ற வேர்டை வந்து என்னன்னு தெரியாமல் கூட நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. ஸோ அதற்காக தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சிவில் வழக்குகளில் நீங்கள் வழக்கை தொடரும் போது பிளைண்ட், யார் வந்து அந்த பிளைண்ட்டை போடுறாங்க, வழக்கை தொடங்கக்கூடிய நபர் வந்து பிளைன்டிஃப், அண்ட் தென் வந்து எதிர்மனுதாரர் டிஃபரண்ட். ஸோ வாதி பிரதிவாதி இதை டீட்டெயிலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் காப்பியை சில பேர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் வாங்கியிருப்பாங்க. தமிழில் படிக்கும் போதும் இந்த வாதி பிரதிவாதினா என்னன்னு வந்து ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ வாதின்றவர் பிளைன்டிஃப், அந்த மனுவை போட்டவர், டிஃபரண்ட் வந்து பிரதிவாதி. ப்ராப்பர்ட்டி நீங்கள் சிவில் வழக்கில் மூவபிள், இம்மூவபிள், அசையும் சொத்து, அசையா சொத்து. ஸோ இது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச வேர்டு தான். அண்ட் தென் வந்து காக்னிசபிள், நான் காக்னிசபிள். இது வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். காக்னிசபிள் அண்ட் தென் நான் காக்னிசபிள். நம்ம கிளாஸ்லேயே வந்து கிரிமினல் வழக்கில் நிறைய இதை பற்றி பேசியிருப்போம். ஸோ கைது செய்வதற்குரிய குற்றம் வந்து காக்னிசபிள். நான் காக்னிசபிள் பார்த்தீங்கன்னா கைது செய்யாத உரிய குற்றம். செக்ஷன் 154(1) வந்து எஃப்ஐஆர் வந்து நம்ம ஃபைல் பண்ணுவோன்னு பார்த்துருப்போம் சிஆர்பிசி வீடியோவில். அதில் காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் கண்டிப்பாக பிடியாணை இல்லாமையே அவங்கள வந்து கைது செய்ய முடியும், போலீஸ்க்கு பவர் உண்டு. நான் காக்னிசபிள் செக்ஷன் 155 சிஆர்பிசியில் அவங்கள கைது செய்யணும்னா கண்டிப்பாக நீதிமன்றத்தில் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஸோ வித்தவுட் வாரண்ட் கைது செய்ய முடியாது. ஸோ இது வந்து ஷார்ட்டாக நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இதை பற்றி எலாபரேட்டடாக சிஆர்பிசியில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாரண்ட் கேஸ், சம்மன் கேஸ், பிடி கட்டளை. நான் மேலே சொன்ன மாதிரி நான் காக்னிசபிள் வழக்குகளை பிடியா கட்டளை இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து அரெஸ்ட் செய்ய முடியும். அழைப்பாணை வழக்கு, சம்மன் கேசஸ். ஸோ ஜென்ரலாக வந்து உங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சு அதன் மூலயமா வழக்கு வந்து விசாரணை நடக்கும் நீதிமன்றத்தில். இதுதான் சம்மன் கேசஸ். நம்ம சிஆர்பிசியில் இதற்கான டீட்டெயில் பார்த்துருக்கோம். சம்மரி கேஸ்னால் என்ன, நார்மல் பெட்டி கேசஸ் எல்லாம், அந்த சம்மன் கேசஸ் அப் டு 2 இயர்ஸ்க்குள்ள பனிஷ்மெண்ட் எல்லாம் சம்மன் கேசஸ். வாரண்ட் கேசஸ் வந்து அப் டு 10 இயர்ஸ்க்குள்ள தண்டனைகள், 7 இயர்ஸ் உள்ள தண்டனைகள் எல்லாமே இந்த வாரண்ட் கேஸில் அடங்கும். அண்ட் தென் அபவ் தட் எல்லாமே நம்ம செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து அந்த எப்படியெல்லாம் கேஸ் நடக்குது, அதோட ஸ்டெப் பை ப்ரொசீஜர் எல்லாமே சிஆர்பிசியில் பார்த்துருப்போம். ஸோ டாக்குமெண்ட் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரெக்கார்ட், ஆவணம் மின்னணு பதிவுகள். ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எதெல்லாம் சமர்ப்பிக்கிறீங்களோ அதெல்லாம் டாக்குமெண்ட். அண்ட் தென் நீங்கள் டிஜிட்டலாக கொடுக்கக்கூடிய அனைத்து ரெக்கார்டுமே எலக்ட்ரானிக் ரெக்கார்ட். ஸ்பெஷல் லா அண்ட் தென் லோக்கல் லா. சிறப்பு சட்டம் சொல்லியிருக்கு. ஏன்னா வந்து தற்காலிகமாக உங்களுக்கு போடக்கூடிய ஒரு சட்டங்களாக இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் நடக்குது, அந்த சமயத்தில் ஒரு சிறப்பு சட்டங்கள் போடுறாங்க, அந்த டைமில் வந்து அந்த சட்டம் வந்து இருக்கும். லோக்கல் லா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் பகுதிகளிலும் சில லோக்கல் லா இருக்கும். இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்ட்டுன்ட்டு சில விதிமுறைகள் இருக்கும், அதுதான் லோக்கல் லா. பப்ளிக் பிளேஸ் பை பப்ளிக் வியூ, பொது இடம், பொதுமக்கள் பார்க்கக்கூடிய இடம். இந்த நியூசன்ஸ் கேஸை பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம். அந்த கேஸோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எதெல்லாம் பப்ளிக் பிளேஸு, எங்கெல்லாம் நியூசன்ஸ் க்ரியேட் பண்ணால் அது வந்து அந்த பப்ளிக் நியூசன்ஸில் வரும், இதெல்லாம் பப்ளிக் வியூ பாயிண்ட்ஸில் வரும். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாமல் நீங்கள் சிஆர்பிசி வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், சங்கதி சூழ்நிலைகள். நம்ம ஃபேக்ட்னு சொல்லும்போது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் இதை பற்றி செக்ஷன் 6 வந்து நம்ம எலாபரேட்டடாக பார்த்துருக்கோம்.
அண்ட் தென் அப் டு செக்ஷன் 6 to 10 வரைக்கும் கூட பார்த்துருப்போம். நீங்கள் இந்த ஃபேக்ட்ஸ் நடந்த சம்பவத்தோட சங்கதியை எந்த அளவுக்கு நரேட் பண்ணியிருக்கோம், அதற்கான ஆதாரங்கள்லாம் என்ன, இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த ஒரு வழக்கு ட்ரையல் நடக்கும்போதும் அதை பற்றி விசாரணை நடக்கும்போதும் இதில் முரண்பாடாக இருந்தால் தான் அந்த கேஸ் வந்து தட் இஸ் வந்து கைவிட்டு போகிறது வந்து அதில் தான் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் உண்மையாக நடந்த சம்பவத்தை நீங்கள் எந்த லெவலுக்கு அதை கரெக்டாக சொல்லக்கூடிய அதுக்கு எவிடன்ஸ் இருக்கோ உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தீர்ப்பு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ அபார்ட்மெண்ட் ஆஃப் சூட் வழக்கு இல்லாமல் போதல். இந்த வேர்டு அபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும். ஏன்னா உச்சரிப்பு வந்து அபார்ட்மெண்ட், அபட்டார் அண்ட் தென் வந்து அபிடேட்டர், இது எல்லாமே வந்து ஒரே மாதிரியான உச்சரிப்பு வந்து இருக்கக்கூடிய வார்த்தைகள். அதனால் உங்களுக்கு சில குழப்பம் இருக்கும் இதோட தமிழாக்கம் என்னன்ட்டு. ஏன்னா அபார்ட்மெண்ட்டும் அபட்டார் அண்ட் தென் வந்து ஊஸ் டன் அபார்ட்மெண்ட் அது எல்லாமே வந்து சில மாற்றங்கள் இருக்குது. இந்த பர்டிகுலர் அபார்ட்மெண்ட் ஆஃப் சூட் வழக்கு இல்லாமல் போதல் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவில் வழக்கில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நிறைய ஸ்டேஜில் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கை வந்து தொடர்றீங்க, ஒரு பிளைன் தொடர்றாரு, டிஃபெனன்ட்க்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இப்போ அந்த டிஃபெனன்ட் வந்து இறந்துருக்காரு. அப்போது அந்த வழக்கு வந்து யாருமே ஆஜராகலை. இப்போ அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்யணுமா, அதாவது உரிய லீகல் ஆயர்ஸும் இல்லை பிளைண்ட் போடுறாரு அந்த வழக்கை, அந்த பிளைண்ட் வந்து குறுகிய காலத்தில் அந்த வழக்கை வந்து நடத்துறதுக்கு வரலை. இந்த சமயத்தில் அந்த வழக்கு வந்து வித்ட்ராவல் பண்ணக்கூடிய சமமாக இருந்தால் அபார்ட்மெண்ட் ஆஃப் சூட் வழக்கு இல்லாமல் போதல் நிலை வந்து ஏற்படும். அந்த இடத்துல அதை செட் ஆஃப் பண்ணி அபார்ட்மெண்ட் செட் ஆஃப், இந்த அபார்ட்மெண்ட்டை செட் ஆஃப் பண்ணி நான் வந்து அந்த வழக்கை வாதாடுறேன், லீவ் டு டிஃபெண்ட் சொல்லி மனு போட்டு அந்த வழக்கை நடத்துவாங்க. ஸோ இதுதான் வந்து அபார்ட்மெண்ட் ஆஃப் சூட். இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, நம்ம அவ்வளோ டீட்டெயில்ஸ் பார்க்கல. ஸோ இந்த வேர்டுக்கான அர்த்தத்தை மட்டும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஸோ அபார்ட்மெண்ட் ஆஃப் நியூசன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் தொல்லையை அகற்றல். ஸோ இந்த அபார்ட்மெண்ட்ற வார்த்தைக்கு மோஸ்ட்லி வந்து இந்த பர்டிகுலர் விஷயங்கள் எல்லாமே அதை வந்து எய்தர் டு ஸ்டாப் ஆர் டு ரிமூவ், இதுதான் வந்து முக்கியத்துவமாக. நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட இந்த நியூசன்ஸை பற்றி பார்த்துருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அபார்ட்மெண்ட் ஆஃப் நியூசன்ஸ்னால் தொல்லையை வந்து அகற்றல். ஸோ ஆக்டிவ் பர்சனலைஸ் மோட்டிவஸ் கம் பர்சோனா. இந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்நிலை வழக்கு ஆளுடன் முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸ், அதாவது கண்ட்ரி லாங்குவேஜஸில் வந்து லீகல் டேர்ம்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ் அண்ட் தென் வந்து பிரிட்டிஷ் லாங்குவேஜஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தமிழாக்கம் வந்து புரிதல் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும்ன்றதுக்காக. ஸோ ஆக்டஸ் ரியஸ் குற்றச்செயல். ஒரு கிரிமினல் குற்றம் செய்யும்போது மென்டலாக நீங்கள் டார்ச்சர் பண்ணுறதும் அண்ட் தென் வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணுறதும் அண்ட் தென் ஃபிசிக்கல் அஃபெக்ஷனுக்கும் சில விதிகள், தட் இஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த குற்றச்செயல் செய்யும்போது ஆக்டஸ் ரியாஸ் அப்படின்றது நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்லைட்லேயும் இதை பற்றி பார்த்தோம். ஆக்டஸ் நான் ஃபெசினிட்டி இன் இன்சிமெண்ட் ரியூம் டிசிபென் சிட், குற்றமடமில்லா செயல் குற்றம் ஆவதில்லை. ஸோ இதற்கான அர்த்தம் இதுதான். அடல்ஸ்டன் அஃபண்டர் இளம் குற்றவாளி. நிறைய பேர் ஜுவினியல் ஜஸ்டிஸ் ஆக்டில் இதை பற்றி நம்ம பேசியிருப்போம். இளம் குற்றவாளியை இந்த மாதிரி தான் அடோலசன்ட் அஃபண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஜேர்னலில் இந்த மாதிரி தீர்ப்பை படிக்கும்போது இந்த பர்டிகுலர் அஃபண்டர்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் அந்த வேர்டு இளம் குற்றவாளி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ பேங்க்ரப்ட்ஸ் நொடிப்பு நிலை, கிரிமினல் லேபிலிட்டி குற்ற பொறுப்பு. ஸோ லேபிலிட்டினாலே அது யார் வந்து பொறுப்போ அது வந்து கிரிமினல் பொறுப்பு. அக்ரிகேட் பனிஷ்மெண்ட் கூட்டு தண்டனை. ஸோ கூட்டு குற்றவாளி, இப்போ ஒரு குற்றத்தை நிறைய பேர் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. அப்போது இல்லை அந்த குற்றத்தை செஞ்சு ஒவ்வொருத்தராக அந்த வழக்கு விசாரணை அப்போ இன்க்ளூட் பண்ணுவாங்க, இவங்க அந்த குற்றத்தை செஞ்சுருக்காங்க, இவங்களும் வந்து அதில் இன்க்ளூட் ஆயிருக்காங்க. அது மாதிரி வரும்போது அக்ரிகேட் பனிஷ்மெண்ட்டாக வரும்போது கூட்டு தண்டனை கிடைக்கும் அந்த பர்டிகுலர் சமயத்தில். ஸோ இந்த வேர்டு வந்து எங்கே யூஸ் பண்ணுறதுன்றது ஆஃப்டர் த ட்ரையல் வந்து அந்த கேஸுக்கான டீட்டெயில் கிடைக்கும். பட் நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம், அக்ரிகேட் பனிஷ்மெண்ட்னா கூட்டு தண்டனைன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணால் கமெண்ட்ஸில் கொடுங்க, கேளுங்க. ஸோ இந்த அடுத்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வேறு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல் எதனால கேளுங்க, அதுக்கான வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.